ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆனியஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுவையான மைதா பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சுகரில் 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சுகருக்கு நம்ம 2 கப் மைதா எடுத்துக்கலாம். சுகர் எடுத்த கப்லேயே நம்ம 2 கப் மைதா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர், டால்டா இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டதுனால நிறைய தண்ணி சேர்த்துக்க வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் மாவு தூவிக்கலாம். மாவு இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். நெக்ஸ்ட் மாவு எடுத்துக்கோங்க. அதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா கனமாக தேய்ச்சிக்கலாம். கையிலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட்டையை வச்சு நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாகவே நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் நல்லா பெருசாக வரும். தேய்ச்சதுக்கப்புறம் அதை நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம எண்ணெயிலே இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சான்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். நல்லா செவக்க விட்டுட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பீஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. அழகா இருக்குல்ல? எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஹீட்டாக இருக்க போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹீட் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.